இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். யோபு 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்திலே எலிகு யோபுவை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாயத்து மண்டலங்களை கண்ணோக்கும். நீர் பாவம் செய்தனால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? நீர் நீதிமானாய் இருந்த அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரருக்கு லாபமும் உண்டாகும் என்று சொல்லி, மனிதர்கள் செய்கிற பாவங்கள் அவர்களுக்குத்தான் நஷ்டம் உண்டாகிறது, அவர்களுடைய மீறுதல்களினால் அவர்களுக்குத்தான் சேதம் உண்டாகிறது. உயர வானத்திலே ஆகாய மண்டலத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவருடைய இருதயத்தை நீர் செய்கிற பாவங்களோ மீறுதல்களோ அவைகளை பாதிக்காது என்பது போல இங்கே எலிகு யோபுவினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லப்போனால், நம்முடைய காரியங்களை குறித்து எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் எந்த ஒரு பிரதிபலனும் செய்யாமல் அமைதியாக ஆண்டவர் அமர்ந்திருப்பது போல இங்கே எலிகு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவரோ உணர்ச்சிகள் மிக்கவராக தம்மை போல தம்முடைய சாயலின்படி நம்மை உருவாக்கி இருக்கிறபடியினாலே நம்முடைய செயல்கள் அனைத்துமே அவரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயே மனுஷனை பூமியில் உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், அவருடைய இருதயத்திற்கு அது விசனமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 78:40 எத்தனை தரமோ வனாந்தரத்தில் அவருக்கு கோபமூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41-44 வரை பார்க்கும் பொழுது, அவர் நகரத்திற்காக கண்ணீர் விட்டு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயாகில் நலமாயிருக்கும், உன்னுடைய சத்துருக்கள் உன்னை அழித்து போடுவார்கள் என்கிற காரியத்தை சொல்லி ஆண்டவர் அங்கே கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். விசனப்படக்கூடிய ஒரு தேவனாக, கோபப்படக்கூடிய ஒரு தேவனாக, மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு தேவனாக, கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு தேவனாக இங்கே ஆண்டவரை குறித்து என் வேதம் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஒரு அதிகாரத்திலே 3 உவமைகளை ஒரே அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஒரு மகனுக்கு, ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் மூத்தவன், இரண்டாவது இளையவன் என்று சொல்லி, காணாமற் போன மகன் திரும்பி வரும்பொழுது தகப்பன் ஓடோடி சென்று அவனை மார்போடு கூட தழுவி கொண்ட ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீ அவள் 10 வெள்ளிக்காசிலே ஒரு காசை துளைத்த பொழுது அவளதை தேடி கண்டுபிடிக்கிற வரையிலும் அவர் விளக்கை கொளுத்தி வீடு முழுவதிலும் பெருக்கி அதை கண்டுபிடித்த பின்பு தன்னுடைய பக்கத்து அண்டைய வீடுகளிலே போய் சொல்லி அத்தனையாய் சந்தோஷப்படுவாள் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அவன் ஒரு ஆடு காணாமற் போன போது 99 ஆடுகளையும் அந்த இடத்திலே விட்டுவிட்டு அவன் ஒரு ஆடை தேடி காடுகள் மேடுகள் வழியாக அலைந்து அதை தேடி திரிந்து அதை கண்டுபிடித்த பின்பு தன்னுடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு அவன் வருகிற ஒரு காரியத்தை, ஒரு சந்தோஷத்தை குறித்து சொல்லிவிட்டு என் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்காக, தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக அவர் ஏங்குகிற ஒரு ஆண்டவர் என்கிறதையும் இங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் கேட்டால் அவர் சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி, என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவருடைய ஒரு பாச உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வசனத்தை ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு தகப்பனைப் போல, ஒரு தாயைப் போல நேசிக்கிற ஒரு இருதயமுடைய ஆண்டவர் என்பதை என் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மோசே கூட சொல்லுகிறார், அவர் 2 விதமான வழிநடத்துதலையும் குறிப்பிடுகிறார். ஒரு குழந்தையை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல
இன்னொரு வழிநடத்துதல், கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன்னுடைய செட்டைகளில் எடுத்து அது கொண்டு செல்லுகிறது போல பறக்கடிக்க பழக்குகிற ஒரு கழுகுக்கு சமானமாய் என் ஆண்டவரை குறித்து மோசேயும் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே எலிகு சொல்லுகிறது போல ஆகாயத்தில் உட்கார்ந்து கொண்டு மனிதன் என்ன கிரியைகளை செய்தாலும் கண்டுகொள்ளாதபடி, அது அவருடைய இருதயத்தை பாதிக்காதபடி வாழுகிற ஒரு ஆண்டவர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியம், எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிக் கொண்டு வரும்பொழுது 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுகிறதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுகிறதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் பொழுது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுகிறதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் என்று தன்னுடைய இருதயத்தினுடைய அந்த அங்கலாய்ப்பினுடைய உச்ச கட்டத்தை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அந்தகாரத்திலே பாவத்திலே வாழ்ந்து மலைகளிலே அந்தகாரத்திலே கால்கள் அவர்கள் இடறி அவர்கள் கீழே விழுகிற காரியங்கள், எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் வந்துவிடும், என் வாழ்க்கையில் வெளிச்சம் உதித்துவிடும் என்று காத்திருக்கும் பொழுது அந்தகாரமும் இருளுமாக அவருடைய வாழ்க்கை மாற போகிறதற்கு முன்பாக உன் தேவனாய கர்த்தரை நீ நினைத்துக்கொள், அவருக்கு மகிமையை செலுத்திவிடு, நீ பெருமையோடு கூட வாழ்வாய் என்று சொன்னால் அந்த பெருமை நிமித்தமாக என்னுடைய கண்கள் கண்ணீர் சொரியும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மறைவிடங்களில் போய் அழுகிற தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். மறைவிடங்களில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, வானம் எனக்கு சிங்காசன பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அவர் ஒருவராய் இந்த உலகம் முழுவதையும் உண்டாக்கின, தன்னுடைய வார்த்தையினாலே இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின என் ஆண்டவர் மறைவிடங்களில் எனக்காக அழுவாரோ? என்னுடைய கிரியைகளின் நிமித்தம், என்னுடைய செயல்களின் நிமித்தம், என்னுடைய பாவங்களின் நிமித்தம், என்னுடைய மீறுகளின் நிமித்தம் அவர் அழுவாரோ என்கிற ஒரு ஏக்க குரல் நமக்கு உண்டாகும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பாவமில்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக பெருக முடியும். அப்படிப்பட்ட வசனங்களை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய இச்சைகளும் இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் நம்மை நெருக்கும் பொழுது, அவைகள் நம்மை ஆண்டவரிடத்தினின்று பிரிக்க நினைக்கும் பொழுது, ஐயோ என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் என் ஆண்டவர் என் பெருமை நிமித்தம் மறைவிடங்களில் அழுது அவருடைய கண்கள் கண்ணீர் சொரியுமே என்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ளாக உண்டாகும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை, ஒரு பரிசுத்த வழியை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். அதற்கென்று பிரயாசமுடைய பட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ்ந்துவிட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தால் முன்னே நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் நினைவு கூர்ந்தால் முன்னே நிற்க முடியாதையா. தகப்பன் மகனை மன்னிப்பது போல், தகப்பன் மகனை மன்னிப்பது போல் மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. மன்னிக்கும் தெய்வம் நீர்தானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போ